ஸோ காய்ஸ் இவ்வளோ நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஐட் பென் ஹதுன்னு ஒரு வில்லேஜ்க்கு வந்திருக்கோம். திஸ் இஸ் அ வெரி வெரி ஐகானிக் வில்லேஜ் மொரோக்கோவில். ஏன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபீலிங். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஷூட் பண்ணதே இந்த வில்லேஜில் தான். ஸோ நம்ம போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு போகிற வழி ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஆனந்தூர் மாதிரி தான் இருக்குது. செம்மண் ரோடும் உடஞ்ச தாரும் களிமண்ணில் கட்டின வீடும் அப்படி தான் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எடுத்த இடம்னா அப்போது கண்டிப்பாக நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். The name of the village, guys, is the name Ait Ben Hadou. Le nom de la ciudad de Shamash Ait Ben Hadou. C'est le nom du village. Il s'appelle Ait Ben Hadou. The place we're going to visit, that is the place we're shooting the movies. Sayang. வீடியோ போடுங்க காய்ஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஷூட் பண்ண வில்லேஜ் காய்ஸ். சரி, அது இருக்கட்டும். காய்ஸ் நல்ல வெயில் அடிக்குது. ஆனால் வெயில் அடித்து எங்களுக்கு இப்போ பழகிருச்சு. எப்படியும் லண்டனுக்கு போகும்போது தீஞ்சு போய் தான் போவோம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் ஃபுல்லாகவே தீஞ்சிடலான்னு முடிவெடுத்து போயிட்டுருக்கோம். நிஜமாகவே இதை கண்ணால் பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப சர்ரியலாக இருக்குது. டைம் ட்ராவல் பண்ணி ஏதோ எங்கேயோ வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப இப்படி இல்லாமல் பில்டிங் கட்டுவாங்க அப்படி இருக்குது. ஃபுல்லாக செம்மண் மாதிரி களிமண் மாதிரி தான் இருக்குது அந்த பில்டிங் எல்லாமே. ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமாக அழகாக இருக்குது. மூவி செட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த மூவி செட் இல்லை, நிஜமாகவே இங்கே ஆளுங்க வாழ்கிறாங்க, வில்லேஜஸில் வாழ்கிறாங்க. ஸோ ரியலி மைண்ட் ப்ளோவிங் தான். நிஜமாகவே ஏதோ ரசூல்லா காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். காஞ்சி போய் கிடக்குது தெரியுதா? இது ஆக்சுவலாக ஒரு ரிவர், பட் தண்ணி இல்லை, இவ்வளோதான் இருக்குது தண்ணி. காஞ்சு பேரன் லேண்ட், சத்தியமாக பேரன் லேண்ட். அங்கே பிரிட்ஜெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க தண்ணி கீழே போனால் தாண்டி போகிறதுக்கு. ஆனால் நாங்கள் ரிவர்லேயே இறங்கி நடந்துட்டுருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வில்லேஜ் காய்ஸ். தரையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஏதோ கல்லை கொட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இது கல் இல்லை, காஞ்சு போன மண். மிதிச்சா அப்படியே நொறுங்குது, அவ்வளோ காஞ்சி போயிருக்கு. Ksar Ait Ben Hadou. The word Ksar, it means fortified village. Ksar significa un pueblo fortificado. ஓகே காய்ஸ், ஸோ இந்த ஐட் பென் ஹதுங்கிறது, ஐட் மீன்ஸ் இங்கே இருந்த ஆதிவாசிங்களோட லைக் ஃபஸ்ட்டு இங்கே இருந்திருப்பாங்களா ஆதிவாசி, அவங்களோட குடும்ப பேர் தான் ஐட். பென் ஹதுங்கிறது அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பாஸ் லீடர், அந்த ஒரு கம்பத்துக்கு லீடர் மாதிரி இருப்பாங்களா, அவங்க பேர் தான் பென் ஹது. ஸோ அந்த பேரையே இந்த இதுக்கு வச்சுட்டாங்க, ஐட் பென் ஹதுன்னு. ஸோ இதில் இப்போது ஒரு பள்ளிவாசலும் ஒரு சினகோகும் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக இருந்த ஒரு ஜூவிஷ் ஃபேமிலி 60கள்லையோ எப்பயோ காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த சினகோகை மூடிட்டாங்க. கடைசியாக இதில் 5 முஸ்லீம் ஃபேமிலி மட்டும் பாக்கி இருக்குது. ஸோ அவங்களுக்காக அந்த பள்ளிவாசல் இன்னும் யூஸில் இருக்குது. தட்ஸ் ஃபார் ஒன். அனதர் திங், இங்கே இருந்த எல்லா குடும்பமும் மாறி போயிட்டாங்க, லைக் அந்த சைடு இருக்கிற கம்பத்துக்கு போயிட்டாங்க இதை விட்டுட்டு. ஏன்னா பிகாஸ் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம், ஒன்று எலக்ட்ரிசிட்டி இல்லை, செகண்ட் தண்ணி இல்லை இந்த பக்கம். ஸோ அந்த பக்கத்துலேருந்து தண்ணியை கழுத மேலே வச்சு சுமந்துட்டு தான் திருப்பி இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ரிவர் இப்போது காலியாக இருக்குது. இப்போ நாங்கள் சும்மா ரிவர் மேலே நடக்கிறோம், தண்ணி இல்லை. ஆனால் வின்டர் டைமில் 2 மீட்டர் அளவுக்கு தண்ணி வருமா. ஸோ அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு முன்னாடி இதை தாண்டறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அதனாலையும் ஒரு ரீசன் எல்லோரும் மாறி போனது. அண்ட் ஆல்சோ இந்த ரிவர் வாட்டர் வந்து கன்சியூம் பண்ண முடியாது, பிகாஸ் அது சால்ட்டியாக இருக்கும்.
ஏன் சால்ட்டியாக இருக்குன்னா அட்லாஸ் மவுண்டனில் சால்ட் மைன் இருக்குது. ஸோ அந்த சால்ட் மைன்லேருந்து வர தண்ணினால் இந்த ரிவரும் கொஞ்சம் சால்ட்டி ஆகுது. ஸோ அவங்க இதுவும் யூஸ் பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஃபேமிலி மட்டும் தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் அது இல்லை மெயின் திங் என்னென்னா, இந்த வில்லேஜில் தான் நிறையா 40க்கும் மேற்பட்ட 40க்கும் மேற்பட்ட மூவிஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் மோஸ்ட் ஃபேமஸானது ஃபியூ நான் சொல்கிறேன். ஒன்று வந்து அலிபாபா அண்ட் த 40 Thieves, அதுக்கப்புறம் த கிளாடியேட்டர் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த ட்ராகனோட சீக்வன்ஸ்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான முக்கியமான விஷயம் என்னென்னா, த ஒடிசி கிறிஸ்டோஃபர் நோலானோட படம் அது இன்னும் 1 வீக்கில் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் கூட இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த வில்லேஜுக்கு. ஸோ மூவி ஷூட் பண்ணும்போது இந்த பில்டிங்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ட்ரா ப்ராப்ஸ் எல்லாம் போடுறத மூவி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல்ஸே சேர்ந்து க்ளீன் பண்ணிடுவாங்களாம். பிகாஸ் இந்த பிளேஸ் இப்போ வந்து அண்டர் யுனெஸ்கோ ப்ரொடெக்ஷன். ஸோ தே ஹாவ் டு தே ரியலி ஆர் டேக்கிங் குட் கேர் ஆஃப் திஸ். இன்னொன்று வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த செவரெல்லாம் மட்டால் கட்டப்பட்டது. ஸோ எப்பயாச்சும் ஒரு தடவை மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் திருப்பி வெளியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அவங்க திருப்பி அவங்க அதை ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மழை பெஞ்சால் மட்டும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இதை இன்னும் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி குட். ஸோ நீங்கள் இந்த ஒடிசி கிறிஸ்டோஃபர் நோலானோட மூவி வெளியாக போகிறத பார்த்தீங்கன்னா keep an eye out for the Ait Ben Haddou village. Purshan tired ஆயிட்டாங்க. We're shooting 2 movies. Gladiator, dos películas. Ils ont fait 2 gladiators en village. The first gladiator with actors is the name Russell Crowe. The last gladiator 2, that is 2 years ago, on reste 2 años, ça fait 2 ans alors. With actors is the name Denzel Washington. Okay? That is one part of movie Game of Thrones. Okay? C'est un film avec la blonde Daenerys. Con la chica Daenerys Targaryen. Targaryen qui amasse Daenerys. Okay? And also the people, guys, who live in the village also were working extra with movies. So we're gonna make a video for the technique or a pictures. First it's like this. We try to move the paper like this on the fire. Then the colors start to change. And also you will smell a little bit like caramel because of the sugar in the tea. So this is the result, guys. As you can see here, the black is tea. Okay. So the black here is tea. Brown is saffron. இது ஃபுல்லாக நேச்சுரல் டெக்னிக் அண்ட் நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ண பெயிண்டிங். இந்த ப்ரௌன் கலர் வந்து டீ, அப்புறம் இந்த எல்லோ கலர் வந்து சாஃப்ரான். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ளூ வந்து இண்டிகோ வந்து இண்டிகோ ஃப்ளவர் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இது வரைஞ்சோன்னா நம்மளால் இதை பார்க்க முடியாது. இதில் இருக்கிற மாதிரி நம்ம தெளிவாக பார்க்கணுன்னா இதை நெருப்பில் காமிக்கணும். நெருப்பில் காமிச்சு தீச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரிஜினல் என்ன இருக்குது அதில்னு தெரிய வரும். ஸோ இது வந்து முன்னாடி சீக்ரெட் மெசேஜஸ் அனுப்புறதுக்காக கோட்ஸ் சீக்ரெட் மெசேஜஸ் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அதோட அவசியம் இல்லாதனால இதை வந்து ஒரு ஆர்ட்டாக மாற்றி யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது மைண்ட். ஸோ அந்த பெயிண்டிங் வந்து எப்படி நெருப்பில் காட்டினா அது அழகாக மாறுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். இவங்க நார்மல் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற பீப்புள்ஸ், ஆனால் அவங்க பிரெயின் எவ்வளோ செம்மையாக ஒர்க் பண்ணுது பாருங்க. அந்த டீயில் அவங்க சுகர் மிக்ஸ் பண்ணுறாங்க, நிறையா சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பெயிண்டிங் பண்ணுறாங்க. ஸோ அது டீயில் காமிக்கும் போது அது கேரமலைஸ் ஆகுது. கேரமலைஸ் ஆகி அந்த மாதிரி டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி ஷேட்ஸ் கொடுத்து
செம்மையாகும் இந்த பெயிண்டிங். இதெல்லாம் நிஜமாவே நான்லாம் யோசிச்சு கூட பார்த்ததில்லை இப்படிலாம் பண்ண முடியுமான்னு. ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு அந்த பெயிண்டிங். அவங்க லைவாகவே அது தீயில எரிச்சு காமிச்சாங்க எப்படி இருந்துச்சு, அது எப்படி கலர் மாறுதுன்னு. அவங்க எரிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு பெயிண்டிங் இருக்கிற மாதிரி பெருசாக தெரியல. எரிச்சோடனே அந்த சுகர் கேரமலைஸ் ஆகி நமக்கு வாசம் வரும். நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணால் அடுப்பில் பண்ணால் எப்படி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஸ்மெல் வருது. அப்புறம் அழகாக அந்த பெயிண்டிங் மாறுது. ஸோ இந்த வில்லேஜுக்குள்ளேயே ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள். நான் சொன்ன மாதிரி பூனை. ஐயோ ஏற முடியல, நாக்கு தெல்லுது. எப்படி அந்த காலத்தில் தண்ணி வசதி இல்லாமல் கழுதையில் தூக்கிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்களோ தெரியல. பாவம். அம்மாடி. இப்படி ஒரு இடம் ட்ராவல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது நம்ம எவ்வளோ ப்ரிவிலேஜ்டாக வளர்ந்துருக்கோன்னு. இவங்க தண்ணிக்கு, எலக்ட்ரிசிட்டிக்கு, அடிப்படை வசதிக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுவும் இவ்வளோ சூடில் தண்ணி இல்லாமலாம் செத்தா போதும். அதுக்கப்புறம் என்னது நாங்கள் இப்போ டாப்க்கு போயிட்டுருக்கோம். ஐட் பென் ஹடூவோட டாப், வில்லேஜோட டாப்புக்கு. ஆக்சுவலி இந்த வில்லேஜோட டாப்பில் ஒரு வீடு இருந்திருக்கு, அகாதீர்னு ஒரு வீடு. பட் 2023 ஒரு எர்த் குவேக் வந்ததில் அந்த வீடு அழிஞ்சு போயிடுச்சான். ஸோ இப்போ அங்கே என்ன இருக்குது, வீடு இல்லை. ஸோ மேபி அங்கேருந்து பெட்டர் வியூ கிடைக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மொட்டை வெயில்னு கூட பார்க்காம நாங்கள் 2 பேரும் ஹைக் பண்ணி போயிட்டுருக்கோம். வெயிலே கொளுத்துது, இதில் ஹைக் ஒன்று தான் குறைச்சில்லைங்க 2 பேருக்கும். கைஸ் இதுதான் இங்கே எடுத்த படம். இங்கே என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு முடிச்சுட்டு டிஷ்ஷும், அப்புறம் த லாஸ்ட் சப்பர்னு நம்ம ஒரு படம், பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா, த சயின்ஸ் ஆஃப் டைம் இங்கே தான் எடுத்திருக்காங்க, மம்மி ரிட்டர்ன்ஸ் இங்கே தான் எடுத்திருக்காங்க. வேறு என்ன ஃபேமஸான மூவி பார்த்தீங்களா? இதுதான் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இதுதான் இங்கே தான், இதே வில்லேஜ் தான் அது. பார்த்தீங்களா ட்ராகன், அதெல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஸோ டிஷ்ஷும் 2 இங்கே தான் எடுத்திருக்காங்க. I show you the synthetic. The synthetic, I show you just one model, Paraveron model. It's only we try with water, con agua, like here, okay? And look, the colors is the fake scarf. It's not original scarf. Distingué, ça détente. The cotton one is the same color, no problem. The cotton, we try also with the water, avec de l'eau, okay? Et stone distingué. Celui-là, ça ne détend pas because it's algodon, okay? கைஸ் இப்போ ஐட் பென் ஹடு முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கேருந்து நேராக இதுக்கு பேர் அட்லாஸ் ஸ்டுடியோஸ். அட்லாஸ் ஸ்டுடியோஸ். ஸோ அங்கே அந்த வில்லேஜ் பார்ட்லாம் ஐட் பென் ஹடுவில் எடுத்துகிட்டு மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் பாக்கி ரெஸ்ட் ஆஃப் த மூவி வந்து கம்ப்ளீட் பண்ணது இந்த செட்டுக்குள்ளே தான். ஸோ இந்த செட்டு பிரம்மாண்டமாக போட்டு இங்கே தான் த மம்மி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ், டூத், அப்புறம் இன்னும் நிறையா எல்லாம் இதுக்குள்ளே தான் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு அந்த செட்டை அவங்க அழிக்கலை, அப்படியே செட்டை வச்சுட்டு இதை மாதிரி ஆக்கி வர டூரிஸ்ட் உள்ளக்க போயிட்டு அந்த மூவி செட்டை பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், பிரம்மாண்டமாக 2 மம்மியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஜஸ்ட் அவுட் சைட், இன்னும் உள்ளக்க போல். ஸோ வெளியே இருந்தே பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் பார்ட் அந்த வில்லேஜில் எடுத்துகிட்டு பாக்கி மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க.